பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. தாம்பரம் ராமேஸ்வரம் இடையேயான புதிய ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிற்கு 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் அர்ப்பணிப்பு. ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அர்ப்பணித்தார். To the nation and also lay the infrastructure project. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற விழாவில் வணக்கம் என கூறி உரையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. என் அன்பு தமிழ் சொந்தங்களே என்று பேசிய போது பாஜக தொண்டர்கள் ஆரவாரம். வணக்கம். ஏன அம்பு தமிழ சொந்தங்களே. तमिलनाडु के राज्यपाल பாம்பன் பாலம் தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்று சேர்க்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் பொறியியல் அற்புதம் இந்த புதிய ரயில் பாலம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். பாரத ரத்னா அப்துல் கலாம் பிறந்த பூமிதான் ராமேஸ்வரம். ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று சேர்ந்து இணைந்து என்பதற்கு கலாம் வாழ்க்கை ஒரு உதாரணம் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு எல்லாவற்றையும் செய்தும் கூட தமிழ்நாட்டில் சிலர் அழுது கொண்டே இருப்பதாகவும் பிரதமர் மோடி விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு நிதியை மத்திய பாஜக அரசு வழங்கி இருக்கிறது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசை விட அதிக நிதி தந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி விளக்கம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் மருத்துவ படிப்புகளை தொடங்க திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசால் தமிழ்நாட்டிற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. தூக்கு மேடை வரை சென்ற தமிழக மீனவர்களை பாஜக அரசு பத்திரமாக மீட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3700 மீனவர்கள் இலங்கையிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாட்டிலிருந்து தமக்கு கடிதம் எழுதுபவர்களின் கையெழுத்து ஆங்கிலத்திலேயே உள்ளது. தனக்கு கடிதம் எழுதும் தமிழக அரசியல் தலைவர்கள் கையெழுத்தையாவது தமிழில் போடுங்கள் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. புதிய பாம்பன் தூக்குப்பாலத்தை கடந்து சென்றது இந்திய கடற்படையின் கப்பல். தூக்குப்பாலத்தை கப்பல் கடந்து சென்ற காட்சியை வியப்புடன் பார்த்த மக்கள். இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டரில் வந்தபோது ராமர் பாலத்தை பார்த்ததாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. கடவுள் ராமரின் ஆசீர்வாதம் மக்களுக்கு எப்போதும் இருக்கும் என்றும் நம்பிக்கை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு பூர்ண கும்ப மரியாதை.
ராமேஸ்வரம் வந்தடைந்த பிரதமரை வரவேற்ற ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் வரவேற்றனர். இலங்கையில் புத்த பிட்சுகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி அனுராதாபுரத்தில் ரயில்வே திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். मौजूद हैं दोनों देशों को हरी झंडी दिखाई। दोनों देशों की मित्रता, दोनों देशों के बढ़ते सहयोग, बढ़ते विश्वास की एक बेहद खूबसूरत झलक पेश करती है ये तस्वीरें। உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 727 கோடி ரூபாயில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நீலகிரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 26 கோடி ரூபாய் செலவில் 300 வீடுகளை கொண்ட கலைஞர் நகர் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கான தொகுதிகள் குறைக்கப்படாது என்பதை பிரதமர் உறுதிப்படுத்த வேண்டும். தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை போக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் விலக்கு கிடைத்திருக்கும். நீட் விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று இபிஎஸ் அறிவிக்க தயாரா என்றும் முதலமைச்சர் கேள்வி. தென் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பிரதமரின் வருகையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம். வேலூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி. குமரியில் பெய்த மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். தண்ணீர் குறைவாக விழும் பகுதியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. திருப்பூரில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற வாசகத்துடன் விசிக பேனர். உரிய அனுமதி பெறவில்லை என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பேனரை எடுத்து சென்ற நிர்வாகிகள். வேதாரண்யத்தில் கோடையில் பெய்த கனமழையால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. 10,000 ஏக்கரிலான உப்பளங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் தொழிலாளிகள் வேதனை. கோடை விடுமுறையை கழிக்க ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வணிகமும் சூடுபிடித்ததால் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சி.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். பழனியில் பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் காவடி சுமந்து நேர்த்திக்கடன். சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம். வார விடுமுறை நாளில் திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமநவமி விழா கோலாகலம். குழந்தை ராமர் சிலையில் நெற்றியில் சூரிய கதிர்கள் பட்டதைக் கண்டு பக்தர்கள் பரவசம். மகாராஷ்டிராவில் கல்லூரி விழாவில் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே உயிரிழந்த சோகம். விற்பனை இலக்கை எட்டாத ஊழியர்களை நாயைப் போல சாங்கினியால் கட்டி கொடுமைப்படுத்திய விவகாரம். கேரளாவில் செயல்படும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தல். அதிபர் டிரம்பின் பொருளாதார கொள்கைகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.